தெரிஞ்சுக்கிறேன். திரு ரவீந்திரன், என்ன களம் இது, என்ன உத்தி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு? இது திமுக அணி 50% வாக்குகளுக்கு மேலே பெற்று வெற்றி பெறுவாங்க. அதில் கோஸ் வித்தவுட் சேயிங், போட்டியே இல்லைங்கிற புள்ளியில் தான் பார்க்கணும். அடுத்தால இப்போவும் அப்படிதான் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக போட்டியே இல்லை. நீங்கள் அதிமுக வாக்கு எங்கே போச்சுங்கிற டிஸ்கஷன் வருது. பாராளுமன்ற தேர்தலில் போகணும்னு கேட்குறோம். இல்லை, எங்கே போச்சுன்னே பார்த்துருவோம். சரி, பாராளுமன்ற தேர்தலில் 45% ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க. அவங்க மரணம் அடையக்கூடிய தருவாயில் 40% வாக்கு எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக வாக்கு வந்து 20% தான். 20% வாக்கை காணலை. இதில் இந்துத்துவா ஒரு கணிசமான வாக்கை வந்து அப்பர் காஸ்ட், அப்பர் மைனாரிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக்ஸ் வாக்ஸை வந்து இந்துத்துவா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட வாக்கில். அடுத்து 100% கம்யூனிட்டிஸ், கன்ஷிராம் பாணி, நிதிஷ்குமார் பாணியில் நாம் தமிழர் ஒரு கணிசமான வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் தாண்டி மு.க. ஸ்டாலின் தலைமைக்கும் கணிசமான வாக்கு போயிருக்கு. அதிமுக வாக்குகள் 3ஆ பிரிந்து 20% வாக்கு அதிமுக இழந்த 20% வாக்கு நாம் தமிழருக்கு, அண்ணாமலை பாஜகவுக்கு, மு.க. ஸ்டாலின் திராவிட இயக்கம், இந்துத்துவா, தமிழ் தேசியம் 3 கருத்தியல்ல அந்த வாக்கு பிரிஞ்சதை தான் நமக்கு காட்டுது. நீங்கள் தேர்தல் புள்ளி விவரங்களை பார்த்தா இது தெள்ள தெளிவாக தெரியும். இல்லை, இப்போ நீங்கள் அவர்கிட்ட கூட இருந்து திரு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அஃப்கோர்ஸ் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் வெளியில் போன பிறகும் வாக்கு சதவீதம் கூட தானே செஞ்சிருக்குங்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்றேன், ஜெயலலிதா எடுத்த வாக்கு, அவரு ஓபிஎஸ் இருந்த போது எடுத்ததோட 1% அதிக கலை நண்பர் சொல்ல கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். நான் சொல்றது ஜெயலலிதா கிட்ட இருந்த 40% வாக்கு 20% தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கிட்டு தானே சார் இருந்துச்சு. கன்சிஸ்டன்டா 40% எங்க இருந்துச்சு? கடைசியா ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் போது இருந்தது 40%. நான் அந்த 45 வச்சு கூட நான் பேசல. 2014 மோடியா லேடியான்னு கேட்ட 45 வச்சு கூட பேசல. அந்த 40ல் 20 தமிழ் தேசியம், இந்துத்துவா, திராவிட இயக்கம். திராவிட இயக்கங்கிறத அதிமுக காரங்க தான் அதுக்கு பெரிய போக்கஸ் கொடுத்தாங்க. அந்த வகையில் ஸ்டாலின்ட்டையும் அது போயிருக்குது. அடுத்தால பாமகவை மையமா வச்சு எதிர்கட்சிகள் ஒன்றிணைதுங்கிறது வந்து ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணியில் இருக்கும்போதே 2009ஆம் ஆண்டு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து விழுப்புரம், மயிலாடுதுறை, சேலம், திருப்பூர், தென்சென்னை, திருவள்ளூர் போன்ற இடத்துலலாம் பிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி வெற்றி பெற்றாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையாராலேயே பிஎம்கேக்கு வந்து நான்-வன்னியர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் அனைத்து தொகுதிகளிலையும் பாமக தோல்வி அடைஞ்சதை நம்ம பார்த்தோம். அதே போல் 2019 அந்த அணி நிற்கும் போது கூட அதிமுகவால் நான்-வன்னியர் ஓட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. அப்போ கூட்டணியில் இருந்தே ஜெயலலிதா அம்மையாராலையும் எடப்பாடி பழனிசாமியாலையும் 2009லையும் 19லையும் நான்-வன்னியர்ஸ் ஓட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் நம்ம அந்த டேட்டா எடுத்து பார்த்தாலே தெளிவாக தெரியும். ஆனால் இன்னைக்கு களம் என்னென்ன சார்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிற ஒரு தொகுதி தான் விக்கிரவாண்டி. சமூக ரீதியாக அல்லது கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய பலம். அதே போல் அதிமுகவுக்கும் நல்ல வாக்கு கடந்த முறை வரைக்குமே வாங்கியிருக்கிறாங்க. தேமுதிகவுக்குமே ஓரளவுக்கு கன்சிடபிளாக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த வாக்கு தான் அதிமுக விழுந்திருக்கு. தேமுதிக வாக்கு மிக கணிசமாக விழுந்திருக்குது. விஜயகாந்த் சிம்பதியில் தேமுதிக கூட்டணி பெரிய பிளஸ் அதிமுக. ஓகே, அப்போ இதெல்லாம் சேர்ந்து தானே இப்போ திமுக எதிர்ப்பு தானே இது அத்தனையும்? திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில் இன்னைக்கு பார்க்க முடியாது. கலைஞருக்கு இருந்த அந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. ஏன்னா ஸ்டாலின், நான் இந்த வாக்குகளை சொல்கிறேன், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய இந்த வாக்குகள் அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்கிறேன். அந்த உதயசூரியன் சின்னம் நிற்கிறதுக்கு பதிலாக அடையாள சின்னம் பானை நின்னனால தான் ஒரு 10% வாக்க குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா அது 10% வாக்கு குறைஞ்சிருக்கு. எப்படி 2009ல் ரெட்டேலை பாமக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகி தொகுதிகளில் வெற்றி பெற்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வெற்றி பெறாம போச்சுன்னா அடையாள அரசியலுக்கு நான்-வன்னியர்ஸ் ஓட்டு போடல சரியா. அதே மாதிரி இங்கேயும் வந்து குறிப்பா பிசி கம்யூனிட்டிஸ் வந்து பானை சின்னத்துக்கு ஓட்டு போடல. நீங்க 2019ல் ரவிக்குமார் எடுத்த லீடிங்கும் இதையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா அடையாள அரசியல் எதிர்ப்பு தெளிவா தெரியும். ஆனா பொதுத்தள சின்னமான உதயசூரியன் நிற்கும் போது பல தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அல்லது மாறி இருக்கு. அது வந்து நம்ம அதை மட்டுமே வச்சுட்டு அப்படி சொல்லிட முடியல. அப்படின்னா நீங்க சிதம்பரத்தில் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் தானே திருமாவளவனுக்கு குறைஞ்ச வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மி தான். பட் அது பிக்சட் ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். எதிர்ப்பு வாக்குகள் வந்து சிதம்பரத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் விழுப்புரத்திலையும் பாமகவே கைவிட்டுக்கிட்டு அதிமுக தான் கன்சாலிடேட் ஆனதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் என்ன வந்திருக்கும்னா, பெண்ணகரத்தில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி இங்க ராமதாஸ் வந்து 10.5 மையமா வச்சு ஒருவேளையில கன்சாலிடேட் பண்ணிட்டாருன்னா சிக்கல் வரும். அதுல சான்ஸ் எடுக்காண்டான்னு கூட 10.5ல் அதிமுகவுக்கு அது சாதகமா தானே இருக்கும். அவங்க செஞ்சு கொடுத்தாங்க தானே. அதிமுக செய்து கொடுத்தனால தான் அவங்களுக்கு சாதகமா வந்திருக்குது. அது
அதிமுக கூட்டணியில இருந்து பாமக விலகுனது அதிமுகவுக்கு லாபமா கூட இருந்திருக்குது. Okay. டேட்டா பார்த்தா அதுதான் சொல்லும். Okay. ஒரு ஏசி சண்முகம் தொகுதியில மட்டும் இவர் கதிரானந்த் கிட்ட கன்சால்டேட் ஆயிட்டாங்க, டெபாசிட் இழந்துட்டு. அது வீரமணியோட ஏரியா. மற்ற தர்மபுரி, சேலம் இங்கிட்ட எல்லாமே பெரிய அளவில் அவங்க வந்து பாமக கூட்டணி இல்லாத லாபத்தை பார்த்திருக்காங்க. பட் அந்த ஓட்டர்ஸ் வந்து சென்டிமெண்டல் ஓட்டர்ஸ். ராமதாஸை விட்டுறக்கூடாதுன்னு ராணிப்பேட்டை பெண்ணகரத்தில் கன்சால்டேட் ஆனது மாதிரி ராமதாஸ் கிட்ட கன்சால்டேட் ஆனா பின்னடைவை சந்திக்க நேரிடும். சான்ஸ் எடுக்கான்னு தான் அவங்க ஒதுங்கி இருக்காங்க. இப்ப பெண்ணகரத்துல அவங்க 3வது இடத்துக்கு போச்சு அல்லது அதிமுக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துட வேணாம்னு தவிர்த்தாங்க அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போதே அப்படி ஒரு இதை அவங்க இந்த முறை நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்த அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல பாமக பெற்ற வாக்குகளை விட ரொம்ப அதிகமான கூடுதல் வாக்குகள் தானே அதிமுக பெற்று. கூடுதல் வாக்கு பெற்றாங்கிறது உண்மைதான். பாமக பலகீனம் அடைஞ்சு 10.5 கொடுத்தாருன்னு எடப்பாடி பின்னாடி போனது உண்மைதான். ஆனா சென்டிமெண்டல் ஓட்டர்ஸ் வந்து ராமதாஸ் வீழ்ந்தா இந்த கம்யூனிட்டியை வீழ்ந்துருன்னு ஒரு சென்டிமெண்ட்டை விப்போ பண்ணும்போது வந்து இங்க இருந்து டிசிபேட் ஆகி அங்கேயும் போயிடலாம். இதே எடப்பாடியில 26க்கு பாமகவை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நட்பு சக்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவாது இல்லையா? இப்ப நம்ம அவங்களோட நேரடியா மோதல் அப்படிங்கறத தவிர்க்கணும் அப்படின்னு அது கூட்டணி எல்லாம் தேதி அறிவிச்ச பிறகுதான் நடக்கும். அது நம்ம பார்த்தோம். இப்பவே 2024 பார்த்தோம். இது தமாக பார்கெயின் பண்ணி 3 வாங்கினாங்க, பாமக இது தேமுதிக பார்கெயின் பண்ணி 5 வாங்கினாங்க. பாமக முடிவு தேதி அறிவிச்ச முறை தான் தெரிஞ்சது. ஸோ இன்னைக்கு பாமக நிலைப்பாடு என்டிஏல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சி இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்குள்ள தமிழக நிலவரம் மக்களவை தேர்தலில் இருந்த அதே 4 முனை தான் இங்கே இருக்குது. 26 எலெக்ஷன் 50% அப்படிங்கிறது திமுக கூட்டணி தாராளமாக சாலிடா இருக்குன்றீங்க. திமுக தாராளமா 50% தாண்டி போயிருவாங்க. நான் ஈரோடு கிழக்குல சொன்ன மாதிரி இப்பவும் எடுத்துக்கிறேன். ஆர்கே நான் சூர்யாவோட கருத்தை எடுத்துட்டு அவர் ஒரு டிக்ளேர்டு விக்டரி அப்படிங்கிற மாதிரி திமுக கொடுத்துறாரு. களம் எப்படி இருக்குன்னு பிஜேபி பாக்குது? 2 கருத்துக்கள். முதல்ல இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடனே இந்த தேர்தலை அணுகிய விதங்கள் கூட்டணிகளாகவோ கட்சியாகவோ இப்போ கடந்த காலங்களில் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவை தவிர்த்து ஒரு 3வது அணி 3வது ஃபோர்ஸ் அப்படின்னு 2 எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு. ஒன்று 2014 பிஜேபி தேமுதிக அந்த கூட்டணி தேர்தல் முடிஞ்ச உடனே அது டிஸப்பியர் ஆயிடுச்சு. 2016 மக்கள் நல கூட்டணி ஒன்று ஏற்பட்டது. அதுவும் தேர்தல் முடிஞ்ச உடனே கலைந்து விட்டது. இப்போ தேர்தல் அறிவித்த உடனே திமுகவில் மறைந்தவர் வந்து திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதனால அவங்க நிற்கிறது அவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே போன 2021 பிஜேபி பாமக அதிமுக எல்லாம் ஒட்டுக்காக இருந்த ஒரு கூட்டணியாக சந்திச்சது இப்போ வந்து 2 கூட்டணிகளாக பிரிந்து விட்டது. இப்போ எங்கள் கூட்டணி சார்பாக நாங்கள் அறிவிக்கும் போது நாங்கள் எல்லா கட்சிகளுடையும் பேசி பாமக நிற்பார்கள்னு ஒரு ஒற்றை அறிவிப்பை வெளியிட்டோம். நாங்கள் அறிவித்த உடனே பாமக கேண்டிடேட் டிக்ளேர் பண்ண உடனே இப்போ தேர்தலை சந்தித்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து தினகரன் அவர்கள் முதற்கொண்டு பாரிவேந்தர் முதற்கொண்டு எல்லாருமே அறிவித்து நாங்கள் வந்து தேர்தல் களத்துக்கு போக தயாராகிட்டோம். இதே அதிமுக ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அதிமுக வந்து போட்டி போடலன்னு அறிவிக்கிறாங்க. அதற்கு அடுத்த நாள் தேமுதிக வந்து அறிவிக்கிறாங்க. அவர்கள் கூட்டணியில இருந்து மற்ற 2 கட்சிகள் எஸ்டிபி ஆகட்டும் இல்ல புதிய தமிழகமும் இந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையா அப்படின்றத அறிவிக்கல. அப்போ எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா இந்த 3வது ஃபோர்ஸா நாங்க இப்போ ஒன்று உருவாக்குனதை அடுத்த தேர்தலுக்கு எடுத்துட்டு போறதுல 26க்கும் எடுத்து போறதுக்கான அந்த இதுல வந்து இப்போ இந்த தேர்தலை அணுகுறீங்க உறுதியா இருக்கும். அதுல இப்போ அந்த பக்கம் அதாவது திமுகக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் ஒருவேளை எங்களுக்கு இதில் ஆதரவு கொடுக்கலாம் இல்லை நாளைக்கு எங்களோடையும் வரலாம் அப்படின்ற ஒரு கணக்கும் இதில் இருக்கு. 2வது விவாதத்தில் அதிமுக ஓட்டுகள் எங்கே போகும் அப்படின்ற கேள்வி வைக்கும்போது